நான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆஃப் நீட் எழுதும் போது நான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாம இருந்தா கண்டிப்பா நான் கிளியர் பண்ணிருப்பேங்க. அது என்னென்ன மிஸ்டேக்ஸ் நான் உங்ககிட்ட சொல்றேன். லாஸ்ட் 15 days ஆஃப் நீட் ப்ரிப்பரேஷன், இந்த லாஸ்ட் 15 days உங்களுக்கு ரொம்ப க்ரூஷியல். இந்த டைம்ல நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா நான் பண்ணிருக்கேன். நான் பண்ணத்தோடு தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 463 மார்க்ஸ் தான் வந்துச்சு. ஐ டென்ட் ஈவன் காட் ஃபார் செலக்ஷன்ஸ். அந்த கமிட்டி கூட என்ன வந்து கூப்பிட கூட இல்லை. நீங்க கவுன்சிலிங் வாங்க என்ன கூப்பிட கூட இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு அவமானம், அந்த ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஏன்னா என்ன கூப்பிட கூட இல்லை கவுன்சிலிங். அட்லீஸ்ட் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் சீட் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்ல போறேன். அதெல்லாம் நீங்க தவிர்த்துங்க, நல்லா பண்ணுங்க, நீட்ல நல்ல மார்க் எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட், நோ எஃபெக்டிவ் ரிவிஷன். நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை, எனக்குன்னு ஒரு பிளான் இல்லை, எனக்குன்னு ஒரு ரிவிஷனும் பண்ணல. நான் ஏன்னா ப்ரிப்பரேஷனே அந்த அளவுக்கு ஒழுங்கா பண்ணல. ரிவிஷன் அட்லீஸ்ட் ஒழுங்கா பண்ணிருக்கணுமா இல்லையா, அந்த ரிவிஷனும் நான் ஒழுங்கா பண்ணல. இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் ரிவிஷன் ஐ ஸ்டடி ஃப்ரம் தி ஸ்டார்ட்ல இருந்து. அது தட் வாஸ் நாட் எஃபெக்டிவ். ஏன்னா எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்க முடியாதுங்க. யாராலே எல்லாமே படிக்க முடியாது. அந்த மாதிரி பண்ணா என்ன பண்ண முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு எஃபெக்டிவ் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இருந்திருந்தா ஐ வுட் ஹவ் டன் பெட்டர். ஐ வுட் ஹவ் ஸ்கோர்ட் நீட் 2020ல 600 மேல எடுத்துக்கலாம். அந்த எஃபெக்டிவ் ரிவிஷன் என்னால ஏன் பண்ண முடியல, அதுக்கான ப்ராப்பரான கைடன்ஸ் இல்ல. நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணும்போது நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சேன். அவங்க கரெக்டான ஒரு ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி என்கிட்ட கொடுக்கல. நான் பண்ண மிஸ்டேக் நீங்க பண்ண கூடாதுன்னா நான் உங்ககிட்ட கொண்டு வருது வேதாந்து தமிழ் ரிவிஷன். அதாவது நம்ம நீட்டுக்கான மொத்த சிலபஸையுமே ஒரே நாள்ல கவர் பண்றாங்க. மொத்த கம்ப்ளீட் ரிவிஷன் பேக்கேஜா பண்றாங்க. இந்த வேதாந்து தமிழ் ரிவிஷன் 23rd April ஆஃப்லைன்ல நம்ம சென்னை அண்ணா நகர்ல நடக்குது. 9 AM to 2 PM. ஆன்லைன்ல எங்க இருந்து வேணா நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இது ஏன் நம்ம யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீட் 2024ல 650 மார்க்ஸ் மேல எடுக்கிறதுக்கு ரிவிஷன் வித் நீட் எக்ஸ்பர்ட்ஸ். நம்ம மட்டும் படிக்கிறோம், நம்ம மட்டும் ரிவைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நம்மளே ஒரு வாட்டி எழுதிருப்போம், இல்ல 2 வாட்டி எழுதிருப்போம். அந்த ஒரு நாலேஜை தாண்டி ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பர்ட் ஐஐடிலயோ இல்ல ஒரு ப்ராப்பர் டாக்டர்ஸா இருக்கவங்க அவங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது அவங்களோட ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் வே ஆஃப் அப்ரோச் will be totally different. ஏன்னா நான் பர்சனலி பாத்தீங்கன்னா இதை என்கிட்ட சொன்னோன்னு செம்ம ஷாக் ஆயிட்டேன். என்னங்க சொல்றீங்க, ஃப்ரீயா தரீங்க, அது ரிவிஷன் தான், ஒரு நாள்ல கம்ப்ளீட் ரிவிஷனா? அவங்க சொன்னாங்க. அவங்களோட நோட்ஸ் அண்ட் அவங்களோட டீச்சர்ஸ் பத்தி கேட்டது நான் ஷாக் ஆயிட்டேன். மறக்காம எல்லாரும் என்ரோல் பண்ணுங்க. தட்ஸ் ஃபார் ஃப்ரீ. அந்த லிங்கோட டிஸ்கிரிப்ஷனை கீழே தரேன். தட் இஸ் டோட்டலி ஃப்ரீ. நீங்க முடிஞ்ச அளவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் பாக்குறீங்கன்னா உங்க சில்ட்ரன்ஸ் கிட்ட கொடுங்க. ஏன்னா இது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவிஷன் நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டோம்னா we will do the neat வேற லெவல். சரி, ரிவிஷன் பண்ணல, அதை தாண்டி வேற என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல மார்க் டெஸ்ட். நல்ல மார்க் டெஸ்ட் எழுதுங்க. நான் ஒரு நல்ல மார்க் டெஸ்ட்டே எழுதலங்க. நான் என்னென்ன மார்க் டெஸ்ட்லாம் எழுதணும் எல்லாமே நீட்டை விட என்னென்னமோ லெவல்ல இருந்துச்சு. என்னென்னமோ சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு. என்னென்னமோ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட் மாதிரியே இல்ல. நான் நீட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா மேபி ஐ குட் ஹவ் டன் பெட்டர். ஒரு நல்ல மார்க். இப்போ நான் வந்து 463 தான் எடுத்தேன். மேபி ஒரு 550 எடுத்துருக்கலாம். ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு கிடைச்சிருக்கலாம். அதை நான் ஏன் பண்ணல அப்படின்னு நான் இப்ப ஃபீல் பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா உங்களுக்கு கிடைக்குமேங்க. நம்ம தளபதி சொல்ற மாதிரி தான் வாத்தி கம்மிங் ஒத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதாந்து நீட் வாத்தி மார்க் டெஸ்ட் நடத்துறாங்க. அப்படி நீட்ல வர மாதிரி क्वेश्चंस the predicted questions of NEET 2024 by legends, by the experts. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, டெஃபினெட்லி the 100+ மார்க் the boosting ஸ்கோருக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு 100 மார்க்ஸ் நீங்க இதுல படிச்சு இந்த மார்க் டெஸ்ட், இந்த வாத்தி மார்க் டெஸ்ட் போடுறது ஒரு 10-20 क्वेश्चन எக்ஸ்ட்ராவா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீட்ல என்னடா இது நமக்கு லட்டு மாதிரி இருக்கும்ல. ஏன்னா ப்ரெடிக்டட் क्वेश्चंसே வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. மறக்காம என்ரோல் பண்ணுங்க. தட் இஸ் ஃப்ரீ. இந்த மார்க் டெஸ்ட் எப்ப நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 24th April நடக்குது. வர வெட்னஸ்டே நடக்குது. அதுவும் மதியானம் 2 மணில இருந்து 5:20 மணி வரைக்கும். ஆன்லைன்ல மட்டும் இல்லாம வாத்தி மார்க் டெஸ்ட் மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சியில ஆஃப்லைன்ல நடக்குது. மறக்காம ஃப்ரீயா என்ரோல் பண்ணுங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட சொல்லி தருவாங்க. மறக்காம என்ரோல் பண்ணுங்க. அது ஃப்ரீ தான். ஏன்னா அப்பதான் உங்களோட ஆல் இந்தியா ரேங்கிங் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களோட பொசிஷன் தெரிஞ்சு நீங்க நல்லா படிப்பீங்க. பாத்தீங்களாங்க இந்த வேதாந்து பண்றது என்னால நம்பவே முடியலங்க. 23rd அன்னைக்கு ரிவைஸ் பண்றோம், 24th அன்னைக்கு மார்க் டெஸ்ட் எழுதுறோம். வாவ், இதை விட என்னங்க வேணும்? உங்களோட வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு சூப்பரா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சரிடா சரண், ரிவிஷன் நல்லா பண்ணல, மார்க் டெஸ்ட் ஒழுங்கா எழுதல, அதெல்லாம் மேஜரான ப்ராப்ளம் சொன்னேன். அதுக்கப்புறம் வேற என்ன தப்பலாண்டா நீ பண்ண? என்னடா பண்ணதுக்கு அப்புறம் கேட்டீங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல ரீல்ஸா பார்த்து தள்ளுனங்க. ரீல்ஸும் ஷார்ட்ஸும் பார்த்து தள்ளுனங்க. சம்பந்தமே இல்லாம ரீல்ஸ் பார்ப்பேன், சம்பந்தமே இல்லாம எவனும் சமைச்சிட்டு இருப்பான், அதை பார்ப்பேன். எனக்கு அதை வச்சு என்ன பிரயோஜனம்? அது எனக்கு சாப்பாடு போட போதா? அது எனக்கு டாக்டர் கோட் மாட்டி விட போதா? அது எனக்கு ஸ்டெத்தஸ்கோப் வாங்கி தர போதா? கிடையாது. நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறத நான் ஃபாலோ பண்ணல. யூஸ்லெஸ்ஸான ரீல்ஸை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு எஜுகேட்டிவ் ரீல் பார்த்தனா கிடையாது, ஒரு எஜுகேட்டிவ் ஷார்ட்ஸ் பார்த்தனா கிடையாது. நான் பண்ண தப்ப லேட்டரா செகண்ட் டைம் நான் எழுதும் போது தான் ரியலைஸ் பண்ணேன். நான் இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷட் டவுன் பண்ணேன். வேண்டாம்ப்பா, நான் அதெல்லாம் யூஸே பண்ண போறதுன்னு முடிவு பண்ணி சேஞ்ச் பண்ணேன். அந்த சேஞ்ச் என்ன 618 கொண்டு வந்துச்சு. 463 எங்க இருக்கு, 618 எங்க இருக்கு? அந்த மிஸ்டேக்கை நான் கரெக்ட் பண்ண மாதிரி நீங்க கரெக்ட் பண்ணுங்க. பிகாஸ் இன்ஸ்டா என்னங்க, நமக்கு என்னங்க லாபம் வரும்? ஒரு லாபமும் இல்லை, எல்லாம் நட்டம் தான். நான் என்ன சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாவும் யூடியூபை அவாய்ட் பண்ணி வச்சிருங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 20 டேஸ்ங்க நல்லா பண்ணிட்டா நீட்டை நல்லா
ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியா சோஷியல் மீடியால இருங்க, யாரும் சொல்ல போறது இல்லை உங்களை, சரிங்களா? நல்ல ஒரு டைம் டேபிளுங்க, நல்ல ஒரு டைம் டேபிள். நம்ம கரெக்டா இதை அது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர் டைம் டேபிள். சும்மா வந்து போடணும்னு சொல்லிட்டு ஒரு நாள்ல 10 சாப்டர்லாம் போட முடியாது. ஒரு நாள்ல 10 சாப்டர் போடுறதுக்கு ரோபோட்டா கிடையாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. எஃபெக்டிவா இன்னைக்கு இந்த சாப்டர் முடிக்கிறோம், பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில் அதை முடிக்கிறோம், பயாலஜியில் இதை ரிவைஸ் பண்ணுறோம், நிறைய ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எஃபெக்டிவாக பண்ணணும். அதை விட்டுட்டு நான் வந்து இன்னைக்கே எல்லாமே பண்ணுவேன், தலை கீழாகத்தான் குதிப்பேன் என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யூ ட்ரை டு அவாய்ட். ஸோ கரெக்டான ஒரு டைம் டேபிள் பண்ணணும், அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். அதை முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ப்ரொகாஸ்டினேஷன்லாம் வரதான் செய்யும். அந்த ப்ரொகாஸ்டினேஷன் சொல்ல மறந்துட்டு பாருங்க, அது அதை விட பெரிய இது. நான் இதுதான் இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். டைம் டேபிள் போடுறோம், போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி ஒரு லெசன் டார்கெட் இருக்கிறோம், முடிக்க முடியல, பரவாயில்ல, நாளைக்கு ஆடாயிடும். அடுத்த நாள் பரவாயில்ல, அடுத்த நாள் பரவாயில்ல. லாஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்தா உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லி 15 சாப்டர் இருக்கும். அதை நீங்கள் பண்ணணுமா? வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேர்டன் வச்சுக்காதீங்க. லாஸ்ட் மினிட்ல எந்த ப்ரெஷரும் போடாதீங்க. உங்களுக்கு நான் கண்ட புக்கை ஃபாலோ பண்ணுங்க, கண்ட ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுங்க. எனக்கு எதுக்குன்னே தெரியல அந்த ரிசோர்ஸஸ். ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி படிச்சனா அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிருக்கணும். பண்ணனா என்ன செருப்பால் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணும்போது அதை மட்டும் பண்ணல, அதை தாண்டி இப்போ எவனாச்சும் ஒரு பிடிஎஃப் வந்து அதை பார்க்கறது, குரூப்ல ஏதாவது பிடிஎஃப் வந்து அதை பார்க்கறது, திடீர்னு இதுல இருந்து தான் நீட்ல வரும்னு சொல்லுவாங்க, அதை பார்க்கறது. இதெல்லாம் பண்ணியே நான் ஃபுல்லாக கன்ஃபியூஸ் பண்ணி நான் நடுவில் அப்படியே முழிச்சிட்டு இருந்தேன். அதனால தான் அந்த கம்மி மார்க்கு காரணம். நான் பண்ண தப்ப நீங்க பண்ணாதீங்க. ஏ கண்ணா படிடா அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் கண்டுக்கவே மாட்டேன். அதெல்லாம் முடியாது, நான் படிக்க எனக்கு தெரியும் படிக்க, நீ யார் சொல்றதுக்குன்னு கேட்பேன். அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நான் மட்டும் அவங்க பேச்சை கேட்டு ஒழுங்கா படிச்சிருந்தேன்னா நல்ல மார்க் எடுத்திருக்கலாம். மேபி டிஸ்ரெஸ்பெக்டிங் பேரண்ட்ஸ் வாஸ் ஆஃப் யூத் சின், மேபி எனக்கு தெரியலங்க. ரொம்ப பயங்கரமா அடி விழுந்துச்சு. ஸோ டோன்ட் எவர் டிஸ்கரேஜ் யுவர் பேரண்ட்ஸ். உங்க அம்மாட்ட புரிய வைங்க, அம்மா நான் படிக்கிறேம்மா, அப்பா நான் படிக்கிறேன் சொல்லுங்க, அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? இந்த பிளேம் கேம்லாம் பண்ணாதீங்க. நான் வந்து தோத்ததுக்கு காரணம் இதுதான், நான் வந்து இன்னைக்கு மார்க்ல இவ்வளவு கம்மியா மார்க் எடுத்தது காரணம் இங்க ஃபேன் ஓடாதது தான், எனக்கு இங்க ஏசி இல்லாதது தான், எனக்கு இந்த குட்டி ரூமா இருக்கிறது தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விஷயத்துல பிளேம் பண்ணாதீங்க. பிளேம் இஸ் ஆன் யூ. இஃப் யூ வின் யூ டிசர்வ் விக்டரி, ரைட்? இஃப் யூ லூஸ் யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். நான் தான் பண்ணேன், என்னால தான் தோத்தேன் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிற பக்குவம் மட்டும் வந்துச்சுன்னா நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. இக்னோரிங் நோட்ஸ். நான் வந்து ஒரு இதுக்கு போயிருந்தேன், இப்போ அந்த ஒரு கோச்சிங் கிளாஸ் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் அது கூட பில ஆரம்பிக்கும், எஸ்ல முடியும். அது எதுக்கு போனேன், ஏன் போனேனே தெரியல. அங்க போய் நல்லா வாரி கட்டிக்கிட்டேன்னு சொல்லணும் என் தலைமையில மண்ணை. ஏன்னா அங்க எனக்கு ப்ராப்பரா எதுவுமே இல்லை. ஒரு 2 டீச்சர் நல்லா சொல்லி தருவாங்க, அவங்க கிட்ட இருந்து நோட்ஸ்லாம் எடுத்தேன். எக்ஸாமுக்கு முன்னாடி நோட்ஸ் ரிவைஸ் பண்ணிருக்கணுமா? பண்ணலையே. அங்கேயும் கோட்டை விட்டேனே. பண்ணாதது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்து தெரியுமா? ஏன்னா அவங்க சொன்ன விஷயத்துல நோட்ஸ் வந்து எவ்வளோ கொஸ்டின் வந்துச்சு தெரியுமா 2020 நீட்ல? ஏங்க இதை எங்க போய் சொல்றது? இக்னோர் பண்ணாதீங்க நோட்ஸை. உங்க நோட்ஸை நீங்க எழுதுனதை படிங்க. நீங்க எழுதுனது உங்களுக்கு தான் புரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, 2020 நீட் எழுதும் போது ஐ டென்ட் ஹேவ் தட் இமேஜினேஷன் ஸ்கில்ஸ் தான். அதாவது டாக்டர் சரண் அப்படின்னு இமேஜின்லாம் பண்ணி பார்க்கல. அந்த மிஸ்டேக் நீங்க பண்ணாதீங்க. உங்க பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போடுங்க, என்ன குறாயிட போகுது? டாக்டர் சரண் அப்படின்னு நான் சொல்லிக்கிற மாதிரி டாக்டர் நிவேதா, டாக்டர் சூர்யா, டாக்டர் ஆர்யா அப்படின்னு போடுங்க. ஏன்னா அப்படி போட்டாதான் நமக்கு ஒரு வெறி வருங்க. வெறி எல்லாமே சொல்லிட்டேன், நான் பண்ண மிஸ்டேக்லாம் சொல்லிட்டேன். உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டுங்க. என்னன்னா, நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்டே தான் இருக்கேன். 15 நாள் இன்னும் நம்ம கையில் இருக்குது. நீங்கள் நல்லா பண்ணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வேதாந்தூரில் ரிவிஷன் 23rd பண்ணி 24th மார்க் டெஸ்ட் எழுதி நல்லா அனாலிசிஸ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த வீண் ஒரு எமோஜி போடுங்க. ஸோ தட் ஐ கேன் நோ யூ காட் பெனிஃபிட்டட் அண்ட் ஐ கேன் ஆஸ்க் தெம், எனக்கு இன்னொரு 10 மார்க் டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுங்க. நான் என்னோட சர்டிஃபிகேட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தருவேன். அவங்களை நான் செம்ம ஸ்ட்ராங் ஆக்குவேன். ஸோ தட் தே வில் கெட் 650+ அப்படின்னு நான் உறுதியாக அவங்க கிட்ட சொல்லுவேன். ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ ஆல் டு கெட் பெனிஃபிட்டட். அது மட்டும் தான் என்னோட மோட்டோ. அண்ட் ஐ லவ் யூ ஆல். கண்டிப்பாக நல்லா பண்ணுவீங்க. இந்த வீடியோ சொன்னல பார்த்துங்கன்னா கீழே கமெண்ட்டில் வீணு போடுங்க. அண்ட் லவ் யூ ஆல். பை.